வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட் 164 164வது பகுதி பார்க்க போகிறோம். இந்த பகுதிக்கு இமேஜஸ் கொடுத்துருக்குறேன். எல்லோருக்கும் என்னோட நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நியூ வியூவர்ஸ், நீங்களும் இதே மாதிரி கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸ் எங்களுக்கு ஷேர் பண்ண விரும்பினால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் ஊரையும் பேரையும் மறக்காமல் குறிப்பிட்டு அனுப்பி வைங்க. 9445266602. எத்தனை இமேஜஸ்னாலும் அனுப்பலாம். ஒரு கூடையை நீங்கள் அனுப்புகிறதா இருந்தால் 3 இமேஜ் எடுத்து அனுப்புங்க. நார்மலாக கூடையோட ஃபோட்டோ, அதுக்கடுத்து பேஸ் இமேஜ், சைடு இமேஜ். கிராஸ்கட் கூடையாக இருந்தால் எந்த இடத்த கார்னர் டர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு காமிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மெஷர்மெண்ட் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் போடுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் வேணும், இந்த மாடலில் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்னோடய வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அல்லது வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெயில் அனுப்புங்க. டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்லேயும் அதுக்கான ரிப்ளைஸ் எல்லாமே ஆட் பண்ணுவேன். உங்களோட ரிப்ளைஸை நீங்கள் பார்க்குறதுக்கு எல்லா பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்டையும் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. எந்த பார்ட்டில் ஆட் பண்ணுவேன் அப்படிங்கிறது சரியாக தெரியாது. ஸோ எல்லா பார்ட்டையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கான ரிப்ளைஸ் வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியும். இதுவரை இமேஜஸ் கொடுத்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருக்காங்க. எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். யாரும் உங்களோட இமேஜஸை நீங்கள் டெலிட் பண்ணிடாதீங்க. நான் பார்த்துட்டு யூடியூப்பில் உங்களோட இமேஜஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் டெலிட் பண்ணிக்குவாங்க. சம்டைம்ஸ் நான் டவுன்லோட் பண்ணும்போது அது எரர் காமிச்சதுன்னா உங்கள்கிட்ட நான் திரும்பவும் அதை அனுப்ப சொல்லி கேட்பேன். அப்போ உங்கள்கிட்ட அந்த இமேஜ் இருந்தால் தான் நீங்கள் என்னோட ஷேர் பண்ண முடியும். இந்த உங்களோட இமேஜஸ் இந்த பார்ட்டில் வந்ததுக்கு அப்புறமா டெலிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி தயவுசெய்து யாரும் டெலிட் பண்ணிடாதீங்க. ஏதாவது பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இதுவரை வந்த பகுதிகளில் ஏதாவது நீங்கள் பார்க்கணுன்னு விரும்பினாலோ அல்லது மிஸ் பண்ணியிருந்தாலோ அதை நீங்கள் திரும்பவும் பார்க்க விரும்புனீங்கன்னா பேஸ்கெட் மாடல்ஸ் ஆல் பார்ட் வீடியோஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா மாஷா டிசைன்ஸ் சேனல் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும் ஹோம் பேஜில். அந்த டேபை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். முக்கியமாக இந்த பகுதி ஒருத்தரோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி மட்டுமே. நல்ல கலர் காம்பினேஷன், எப்படி டிசைனில் கூட போட்டிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம். ஒருத்தரோட திறமையை ஒரு டேலண்ட் ஷோ மாதிரி, இது ஒரு டிஸ்பிளே மாதிரி நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம். ஷோ கேஸ் இந்த மாதிரி எந்த உருவம்னாலும் நீங்கள் இந்த வீடியோ கொடுத்துக்கலாம். ஆனால் இதில் நம்ம எதுவும் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. ஒவ்வொருத்தரும் அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதைத்தான் நான் மொத்தமாக ஒரு தொகுப்பாக போட்டிருக்கேன். நீங்கள் கற்றுக்க விரும்புனீங்க அப்படின்னா ஏற்கனவே நிறைய மாடல்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நீங்கள் சேனலில் போய் பார்த்துக்கலாம். வயர் கூடை இன் தமிழ்ங்கிற பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸும் வந்துடும். அப்படி இல்லாத பட்சத்தில் எனக்கு குறிப்பிட்ட ஒரு வீடியோ தான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு ஹேண்டில் மேக்கிங் ஆகட்டும், டிசைன் ஆகட்டும், இந்த கூடையில் ஃப்ளார் டிசைன் எப்படி போடுறதுன்னு கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். கூடை ஃப்ளவர் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் கூடைகள், நீங்கள் கூடையில் பூக்கள் நம்ம எப்படி போடுறது, சின்ன சின்ன பிட் ஒயர் வச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துப்பேன். எந்த பிட் ஒயரையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம், அதெல்லாமே பத்திரமா வச்சுக்கலாம். அதை வச்சு நீங்கள் ஹேண்டில் போடுறதுக்கோ அல்லது இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் போடுறதுக்கோ, கீழே நம்ம பேஸ் போடும்போது உள்ளே சொருகி விடுறதுக்கோ, ஈக்குச்சிக்கு பதிலாக சொருகி விடுறதுக்கோ, என்ன பர்பஸ்க்குனாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒயர் துண்டையும் நம்ம வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். ஒயர் சேல்ஸ் பண்ணுறீங்களான்னு திரும்பவும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா நான் அதை கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சுருந்தேன், அதனால் எல்லோரும் கேட்குறீங்க. ஒயர்ஸ் நாங்கள் திரும்பவும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கூடைகள் நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் எடுத்து செய்துட்ருக்குறோம். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்காகட்டும் அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கூடைகள் தேவைப்பட்டாலும் நாங்கள் கூடைகள் சேல்ஸ் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவாங்க. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டே உங்கள் பேமெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறமா நாங்கள் ஆர்டர் எடுத்து செய்வோம். நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன செய்கிறாங்க, அந்த டிசைன் வேண்டாம் அல்லது அந்த கூடை வேண்டாம், இது கொஞ்ச நாள் கழித்து வாங்கிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, அதை டிலே பண்ணிடுறாங்க. அவங்க சொன்ன கலரில் போட்டுட்டு அந்த கூடைகளை அப்படியே தேங்கி போயிடுது. ஏன்னா அந்த கலரை அடுத்தவங்க விரும்ப மாட்டாங்க இல்லையா. அதனால் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் கூடைகளை எடுத்து ஆர்டர் எடுத்து செய்வோம். நீங்கள் ஆர்டர் கொடுத்த 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கூடைகளை போட்டு அனுப்பி வச்சுருவோம். மினி பேஸ்கெட்லேருந்து எல்லா மாடல் பேஸ்கெட்ஸும் நாங்கள் போட்டு கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. 9445266602 9445266602 இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். கடைகளுக்கு சேல்ஸ் பண்ணுற பர்பஸ்க்கு நாங்கள் கூடைகள் கொடுக்குறதில்ல. வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு கொடுப்போம். அல்லது கூடைகள் தனிப்பட்ட முறையில் 1-2 வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி கூடைகள் கற்றுக்க விரும்புகிறவங்களுக்கு ஒரு மாடலுக்காக இந்த மாதிரி பர்பஸ் தான் நாங்கள் கூடைகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். பல்க் சேல், அதாவது மொத்தமாக கூடையை வாங்கி எங்கள்கிட்டேருந்து விற்பனை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எங்களை யாரும் அணுகாதீங்க. நாங்கள் அந்த மாதிரி யாருக்கும் கூடைகள் கொடுக்குறதில்ல. கடைகளுக்கோ அல்லது நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறதுக்கோ நாங்கள் கூடைகள் கொடுக்குறதில்ல. ஒன்லி வீட்டில் உபயோகத்துக்கு அல்லது ஆர்டர்ஸ்
ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி பார்ட்டிஸ் இந்த மாதிரி எதுக்காவது உங்களோட மெமரபிள் கிஃப்டாக நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு நாங்கள் கூடைகள் ஆர்டர் எடுத்து செய்துட்ருக்குறோம். மற்றபடி சேல்ஸுக்காக ரீசேல்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதில்ல. கடைகளுக்கோ அல்லது வேறு நீங்கள் ஸ்டால் போடும்போது அந்த மாதிரி பர்பஸ்க்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் கமெண்ட்டில் கேட்குற கேள்விகளுக்கு அதுக்கான பதில் எல்லாமே ஒவ்வொரு பேஸ்கட் மாடல் பார்ட்லேயும் அப்லோட் பண்ணுவேன். இப்போ நம்ம தொடர்ந்து பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட் தான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதனால் அதில் வந்திருக்க கமெண்ட்ஸ் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். ரூபி செந்தில் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, நமக்கு தெரியாத விஷயத்த நாம் சொல்ல முடியாது, ஐ லைக் இட்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், உங்களுடைய நேர்மை எனக்கு மிகவும் பிடித்தது. முடியாத செயல் முடியாதுன்னு சொல்ல ஒரு தைரியம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான் சிஸ்டர், ஏன்னா நமக்கு தெரியாத விஷயத்த தெரியும் அப்படின்னு சொல்கிறத விட தெரியாதுன்னு சொல்கிறது ரொம்பவே நல்லது. அதை நீங்கள் பாராட்டியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். மாணிக்கம் ராமசாமி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, இமேஜஸ் ஆர் வெரி நைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாராட்டு எல்லாமே பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட்டில் ஒவ்வொருத்தரும் இமேஜஸ் கொடுத்துருக்கீங்களா, அவங்க எல்லாருக்குமே இந்த பாராட்டு செய்கிறோம். தொடர்ந்து நீங்களும் நியூ வியூவர்ஸ் இவங்களை ஊக்குவிக்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்சால் பாராட்டுங்க. அதை நான் ஒவ்வொரு கமெண்ட்டில் உள்ளதை நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் பேரையும் குறிப்பிட்டீங்க அப்படின்னா அதில் உங்கள் பேரையும் நான் சொல்லிடுவேன். இப்போதைக்கு அக்கௌண்ட்டில் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேமை தான் நான் வாசித்து சொல்லிகிட்ருக்கேன். ராஜ்குமார் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, ராஜ்குமார் இந்துமதி, அவங்க 2.54 கூடையில் நடுவில் ஒரு டிசைன் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் வயர் கூடை ஃப்ளவர் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் சிஸ்டர். அதில் நான் அந்த கூடையில் நடுவில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு ஒரு 4-5 மாடல்ஸ் கிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். அதில் நீங்கள் கேட்ட வீடியோ இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பி வைங்க. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஃப்ளவர் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை எனக்கு அனுப்பி வைங்க. பார்த்துட்டு உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் சிஸ்டர் டைம் இருக்கும்போது. பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட் 155 ராஜ்குமார் சிஸ்டர், அதே தான் இந்துமதி சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். ராம் முரளி, சூப்பர் மேம், ஹார்ட் மாடல் கூட எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுங்க மேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சிஸ்டர், ஏற்கனவே நான் அதுக்கெல்லாம் வயர்ஸ்லாம் வெட்டி வச்சுருக்கேன். ஆனால் பேஸ்கட் மாடல்ஸே நமக்கு நிறைய இருக்கிறதுனால அதெல்லாம் போட்டுட்டு என்னோடய வீடியோ போடணுங்கிறதுக்காக எல்லாமே நான் ஓரமாக வச்சுருக்கேன். என்னோடய வீடியோஸ் ஒரு 10-15 வீடியோஸ் கிட்ட தேங்கி நிற்கிது. இந்த மாடல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு இன்னமும் நிறைய இருக்குது, அதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு அநேகமாக பிப்ரவரி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஜான்வரி முழுக்கவே இருக்கும் போல். நான் டிசம்பரோட முடியும்னு நினச்சேன். ஆனால் இன்னமும் நிறைய சேட்டிங்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. யாருமே உங்களோட சேட்டிங்ஸை டெலீட் பண்ணிடாதீங்க, நான் பார்க்கலங்கிறதுக்காக தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே நான் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன்லோட் பண்ணிடுவேன். இன்னமும் நிறைய இமேஜஸ் நவம்பரில் உள்ள இமேஜஸ் இன்னும் வெயிட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க அவங்களோட இமேஜஸ் வருதா அப்படின்ட்டு. அப்புறம் ரோஜா பானு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, 156 பார்ட்டில் இந்த வீடியோவில் நீர்க்குவளை அழகாக இருந்தது, எனக்கு அதனுடைய அளவு போடும் முறையும் கற்றுத்தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தரும் கேட்குற வீடியோஸ் எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுட்டே இருக்கிறேன். யார் அதிகமான வீடியோவை விரும்பி கேட்குறீங்களோ அதை நான் ஃபஸ்ட் போடுவேன். அதாவது எந்த வீடியோவுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கோ, முன்னிலை வைக்கோ, அதை நான் ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வீடியோவாக போடுவேன். மேக்ஸிமம் நீங்கள் கேட்குற வீடியோஸ் தான் நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கிறேன். அப்புறம் தெய்வானை சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, கலக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு போல். இதெல்லாமே நல்லா புரிஞ்சவங்க பாராட்டுறாங்க, புரியாதவங்க எதுக்கு வேஸ்ட்டாக இந்த வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப சொல்கிறேன், எல்லாரோட திறமைகளையும் நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. ஒரு சில இமேஜஸ் ஒரு சின்ன டிப்ஸாகவே உங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுத்துருக்குறேன், அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே ஒவ்வொரு வீடியோலேயும் லாஸ்ட்டாக ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி ஒரு இமேஜ் வரும், அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, நம்ம வரக்கூடிய வீடியோஸில் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லரிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே டெய்லரிங் வீடியோஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டேன். ஓரளவுக்கு இந்த வீடியோஸ்லாம் கவர் பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோஸ் போட ஆரம்பிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ஷேர் பண்ண விரும்பினால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பேரையும் ஊரையும் குறிப்பிட்டு ஷேர் பண்ணுங்கள். 9445266602 நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட் இருக்குது, அதையெல்லாம் பாருங்கள். அதில் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான கூடைகள் எல்லாமே போடலாம். பிகினராக இருந்தீங்கன்னா நாட்ஸ் படிங்க. அதுக்கடுத்து சின்ன சின்ன கூடைகள் மினி பாஸ்கட் இருக்குது, அதெல்லாம் போடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் பெரிய கூடைகள் போடலாம். நீங்கள் போட்ட இமேஜஸை எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.